Dear students, let us solve some problems on variational notations. Variational notations some problems பார்க்க போறோம். The first problem is if I of y equal to integral over 0 to 1 root of 1 plus y dash square, we calculate I of x and I of cos hx. So I of y ஓட வேல்யூ 0 to 1 root of 1 plus y dash square dx இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் I of x and I of cos hx ஓட வேல்யூவை calculate பண்ணணும். For that first what is given என்ன கொடுத்துருக்காங்க I of y ஓட வேல்யூ 0 to 1 root of 1 plus y dash square dx square கொடுத்துருக்கு. ஸோ அதை எழுதியிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் to find I of x. ஸோ ஐ ஆஃப் எக்ஸ் கேல்குலேட் பண்ணணும் அப்படி தானே. ஸோ ஐ ஆஃப் எக்ஸ் கேல்குலேட் பண்ணணும்னா என்னென்னா ஒய் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது புரியுதா. ஸோ ஐ ஆஃப் ஒய்னா என்னது ஐ ஆஃப் ஒய் ஆஃப் எக்ஸ். ஸோ வி ரீப்ளேஸ் ஒய் ஆஃப் எக்ஸ் ஆஸ் ஒய் எக்ஸ். ஒய் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் எக்ஸ். ஒய் இருக்கிற பிளேஸில் எக்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னா ஒய் டேஷ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒய் டேஷோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஒய் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸ். ஸோ த differentiation of x is 1. ஸோ y dash of x ஓட வேல்யூ 1. அடுத்து நெக்ஸ்ட் அதிலிருந்து i of x ஓட வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ i of x வேல்யூ கேல்குலேட் பண்ணும்போது என்ன வரும் இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 root of 1 plus y dash square. 1 plus y dash squareனா என்ன root of 1 plus y dash square. 1 plus y dash. y dash ஓட வேல்யூ என்ன 1. ஸோ என்ன வரும் root of 1 plus 1 dx. root of 1 plus 1 dx na என்ன 1 plus 1 root of 2. So we get I of x equal to integral over 0 to 1 root 2 dx. Integration of dx is x. Thus we get root 2 into x. Apply the limit from 0 to 1. லிமிட் என்ன 0 to 1 லிமிட் அப்ளை பண்ணுறோம். லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் என்ன வரும் root 2 into 1 minus 0. So root 2 into 1 minus 0 கிடைக்கும். So thus we get the value of I of x equal to root 2. I of x ஓட வேல்யூ root 2. அடுத்து நெக்ஸ்ட்டு சிமிலர்லி we find I of cos hx. I of cos hx கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இங்கே y of xக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் cos hx. y இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது cos hx இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் y dash of x கேல்குலேட் பண்ணுறோம். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வராது நெகட்டிவ் டேர்ம் வராது. யூஸ்வலாக cos xக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன மைனஸ் sin x. ஆனால் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில் cos hx ஓட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ sin hx தான். ஸோ y dash of x ஓட வேல்யூ என்ன sin hx. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் I of cos hx ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் I of x ஓட வேல்யூ root of 1 plus y dash square. ஓகே. ஸோ அப்போ y dash squareோட வேல்யூ என்ன sin h. ஸோ y dash square இருக்கிற பிளேஸில் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் sin h square சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். ஸோ root of 1 plus sin h square x dx. We know that cos h square x minus sin h square x equal to 1 தெரியுமா. ஸோ அப்போ 1 plus sin h square xனா என்ன வரும் இந்த டேர்ம் ரைட் சைடு வரும்போது 1 plus sin h square equal to cos h square. ஸோ இதான் எழுதியிருக்கோம். ஸோ cos h square 1 plus sin h squareோட வேல்யூ என்ன cos h square. root of cos h square is cos hx வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இன்டெக்ரல் ஆஃப் cos hx. இன்டெக்ரல் ஆஃப் cos hx என்ன sin hx. அப்ளை த லிமிட் ஃப்ரம் 0 to 1 லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் வி ரீப்ளேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு 1 சப்ஸ்டிடியூட் பண்ணால் sin hx. அடுத்த லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது sin h0. sin h0னால என்னது தான் sin 0 தான். ஸோ the value is 1. ஸோ செகண்ட் வேல்யூ லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது வேல்யூ 0 ஆயிரும். அப்பர் லிமிட் sin h1. Thus we get the value of I of cos hx equal to sin h1. ஸோ I of cos hx ஓட வேல்யூவும் I of x ஓட வேல்யூவும் கேல்குலேட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸியஸ்ட். ஒரு ஈஸியான ப்ராப்ளம் தான் பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அடிக்கடி யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க. ஸோ ஐ ஆஃப் ஒய்யோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணியிருக்கோம் 0 to 1 root of 1 plus y dash squareல ஒய் ஆஃப் எக்ஸ் எந்த வேல்யூக்கு ஐ ஆஃப் எக்ஸ் கேல்குலேட் பண்ணணுமோ அந்த வேல்யூவில் ஒய் ஆஃப் எக்ஸ் இருக்கிற பிளேஸில் எந்த ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டிடியூட் பண்ணி ஒய் டேஷோட வேல்யூவையும் கேல்குலேட் பண்ணி கிவன் இன்டெகிரேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியாக ஐ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஐ ஆஃப் காஸ் ஹெச் எக்ஸோட வேல்யூவை சிம்பிளாக கேல்குலேட் பண்ணிடலாம்.
At the next, let us see the next problem. If f equal to 1 plus x plus y dash square, calculate the following quantities for x equal to 0, df where in a y equal to sin x and dx equal to epsilon, and delta f find out பண்ணனும். Here y equal to sin x and delta equal to epsilon into x plus 1. So y ஓட வேல்யூ sin x ஆகும், dx ஓட வேல்யூ epsilon ஆகும் இருந்துன்னா df ஓட வேல்யூவை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் என்ன f equal to 1 plus x plus y dash square. f ஓட வேல்யூ 1 plus x plus y dash square. இதிலிருந்து df வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ df வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா the formula for df is என்ன, dou f by dou x dx, dou f by dou y dy plus dou f by dou y dash dy dash. ஏன்னா f is a function of x, y and y dash. x, y, y dash. ஸோ f வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் டேஷ்னால நம்ம டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ இப்படி எழுதியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூலாம் கால்குலேட் பண்ணணும், dou f by dou x கால்குலேட் பண்ணணும், dou f by dou y கால்குலேட் பண்ணணும், dou f by dou y dash கால்குலேட் பண்ணணும். அடுத்து dx, dy, dy dash இவ்வளோ வேல்யூஸை கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு dou f by dou x கால்குலேட் பண்ணுறோம். ஸோ dou f by dou x ஓட வேல்யூ என்ன, f வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ f வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1க்கு 0 1 0, எக்ஸுக்கு 1க்கு டிஃபரன்ஷியேஷன் 0, எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1, ஒய் டிஃபரன்ஷியேஷன் 0, y டேஷும் 0. ஓகே, ஸோ dou f by dou x ஓட வேல்யூ 1. அதே மாதிரி அடுத்தது என்ன பண்ணுறோம், dou f by dou y வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த y டேர்ம் மட்டும் என்ன வரும், 1 வரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆயிரும். 1க்கு 0, எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 0, y டேஷ்க்கு டிஃபரன்ஷியேஷனும் 0. அடுத்து நெக்ஸ்ட்டு dou f by dou y dash with respect to y dash differentiate பண்ணுறோம். ஸோ with respect to y dash differentiate பண்ணும்போது 1 plus x plus yக்கு differentiation 0, y dash ஸ்கொயருக்கு 2y dash. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, dx equal to epsilon, dx ஓட வேல்யூ epsilon. இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா dou f by dou x எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த dx, dy, dy dash வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். dxக்கு வேல்யூ ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், dy வேல்யூவும் dy டேஷ் வேல்யூவும் கால்குலேட் பண்ணணும். ஸோ dy கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஒய் இஸ் கிவன், ஒய் வந்து sin x. ஸோ ஒய் sin xனா sin xோட டிஃபரன்ஷியேஷன் என்ன, y dash ஓட டிஃபரன்ஷியேஷன், sin x ஓட டிஃபரன்ஷியேஷன் cos x, சைனுக்கு டிஃபரன்ஷியேஷன் cos. ஸோ y dash ஓட வேல்யூ cos x. The value of y dash is dy by dx. y dash ஓட வேல்யூ என்ன, dy by dx equal to cos x. So thus we get dy equal to cos x into dx. dy ஓட வேல்யூ என்ன வருது, cos x into dx. Already we know that dx equal to epsilon. dx ஓட வேல்யூ என்ன, epsilon. ஸோ dxக்கு epsilon சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். epsilon சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன வரும், epsilon into cos sx. ஸோ dxக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது we get dy equal to epsilon into cos x. epsilon dy ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணியாச்சு. இனி இந்த y டேஷை வந்து திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், dy டேஷ் பை dx ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு dy டேஷும் கால்குலேட் பண்ணணும்ல. ஸோ இந்த y டேஷை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், இதோட டிஃபரன்ஷியேஷன் dy dash by dx equal to cos x ஓட டிஃபரன்ஷியேஷன் minus sin x. ஸோ இங்கே dxக்கு என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், epsilon சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். epsilon சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. ஸோ epsilon சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன வரும், dxக்கு epsilon சப்ஸ்டிடியூட் பண்ணால் dy dash equal to minus epsilon into sin x. இதுதான் இங்கே கொடுத்துருக்கோம். So dy dash by dx equal to minus sin x, dy dash equal to minus sin x into dx. The value of dx is epsilon. Thus we get the value dy dash ஓட value minus epsilon into sin xன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. கால்குலேட் பண்ணால் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா df ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ண போகிறோம். dfக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், dou f by dou x into dx plus dou f by dou y into dy plus dou f by dou y dash into dy dash. dou f by dou x ஓட வேல்யூ என்ன, dou f by dou xக்கு x 1, dou f by dou xக்கு 1 சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். அடுத்த dxோட வேல்யூ epsilon. அடுத்த நெக்ஸ்ட்டு dou f by dou xக்கு 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஓகே,
ஸோ டோ எஃப் பை டோ எக்ஸுக்கு வேல்யூ 1, டிஎக்ஸுக்கு எப்சிலான். டோ எஃப் பை டோ ஒய்யோட வேல்யூவும் ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் டோ எஃப் பை டோ ஒய்க்கு? அதுவும் 1 தான். டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் 2y டேஷ். ஓகே, ஸோ அப்போ டோ எஃப் பை டோ ஒய்யோட வேல்யூ 1, dyயோட வேல்யூ எப்சிலான் இன்ட்டு காஸ் எக்ஸ், டோ எஃப் பை டோ ஒய் டேஷோட வேல்யூ 2y டேஷ், dy டேஷோட வேல்யூ மைனஸ் எப்சிலான் இன்ட்டு சைன் எக்ஸ். ஸோ என்ன thus we get எப்சிலான் இன்ட்டு 1 எப்சிலான், எப்சிலான் காஸ் எக்ஸ் மைனஸ் 2 எப்சிலான் வேல்யூ ஆஃப் ஒய் டேஷ். ஒய் டேஷ்க்கு வேல்யூ நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, என்ன my epsilon into cos x. The value of y dash is cos x. Y dash க்கு value என்ன? cos x. y dash ஓட value என்ன? cos x. Okay, so cos x substitute பண்ணியிருக்கோம். substitute பண்ணும்போது minus 2 epsilon cos x into sin x. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு வேல்யூ என்ன கேல்குலேட் பண்ணணும்? df at x equal to 0. x equal to 0ல தானே கேல்குலேட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணால் காஸ் 0 1. ஸோ எப்சிலான் ப்ளஸ் எப்சிலான் இன்ட்டு காஸ், இது எப்சிலான், எப்சிலான் இன்ட்டு காஸ் 0. ஸோ எப்சிலான் அடுத்து சைன் 0 ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் என்னவாயிரும்? 0 ஆயிரும். ஏன்னா சைன் 0வோட வேல்யூ 0. this get 0. ஸோ sin 0 இருக்கிறதுனால நமக்கு என்ன வரும்? தேர்ட் டேர்ம் will be 0. thus we get df by df ஓட வேல்யூ at x equal to 0 என்ன? எப்சிலான் ப்ளஸ் எப்சிலான் 2 எப்சிலான் கால்குலேட் பண்ணியாச்சு. இனி அடுத்தது நெக்ஸ்ட்டு டெல்டா எஃப் கேல்குலேட் பண்ணணும். என்ன நமக்கு டிஎஃப்பும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டெல்டா எஃப்பும். பட் டெல்டா எஃப்பில் டெல்டாவோட வேல்யூ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன? ஸோ இது டெல்டா ஒய் என்ன? ஸோ டெல்டா ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில்? எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ given y equal to sin x. given y equal to sin x, delta y equal to epsilon into x plus 1. next என்ன பண்ணுறோன்னா, delta fக்கு ஃபார்முலா என்ன? dou f by dou y into delta y, dou f by dou y dash into delta y dash. ஸோ dou f by dou y னா என்ன பண்ணணும்? f with respect to y differentiate பண்ணணும். ஸோ f with respect to y differentiate பண்ணும்போது என்ன வரும்? dou f by dou y ஓட வேல்யூ dou f by dou y ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில். அதில் என்னென்னா dou f by dou xும் dou f by dou yயும் என்ன? 1. dou f by dou y ரெண்டுமே 1. dou f by dou y டேஷோட வேல்யூவை 2y டேஷ்னு ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த வேல்யூஸை தான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ dou f by dou yயோட வேல்யூ 1. dou f by delta yயோட வேல்யூ என்ன? எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ dou f by dou yக்கு 1, எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1க்கு என்ன? டெல்டா ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. அடுத்து dou f by dou y டேஷோட வேல்யூ 2y டேஷ். டெல்டா ஒய் டேஷோட வேல்யூ நமக்கு தெரியாது, பட் நம்ம அதை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? டெல்டா ஒய் டேஷ்க்கு y dash cos 6. ஸோ y dash cos 6னா அதுலேருந்து டெல்டா ஒய் டேஷ் கேல்குலேட் பண்ணணும். டெல்டா ஒய் டேஷ்னா நமக்கு என்ன தெரியும்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் டெல்டா ஒய். ஏன்னா டெல்டா ஒய் டேஷும் என்ன? டி பை டிஎக்ஸ் ஆஃப் டெல்டா ஒய்யும் டெல்டா ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் ரெண்டும் சேம் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் டெல்டா ஒய்னு எழுதலாம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் டெல்டா ஒய்னா என்ன? டெல்டா ஒய்யோட வேல்யூ எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. டெல்டா ஒய்யோட வேல்யூ எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ எப்சிலான் எக்ஸுக்கு என்ன வரும் டிஃபரன்ஷியேஷன்? எப்சிலான் இன்ட்டு எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1, 1க்கு டிஃபரன்ஷியேஷன் 0. ஸோ எப்சிலான் இன்ட்டு 1 ப்ளஸ் 0ன்னு வரும். ஓகே, ஸோ எப்சிலான் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி டி பை டிஎக்ஸ் ஆஃப் டெல்டா ஒய்யோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிட்டோம், எப்சிலான். thus we get the value of y dash as epsilon. y dash delta y dash ஓட வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணியிருக்கோம்? எப்சிலான் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெல்டா y டேஷ்க்கு வேல்யூ என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம்? எப்சிலான். டெல்டா y டேஷ் இருக்கிற பிளேஸில் எப்சிலான் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஸோ dou f by dou yக்கு
1 delta y க்கு epsilon into epsilon dou f by dou y dash ஓட வேல்யூ 2y dash delta y dash ஓட வேல்யூ epsilon values substitute பண்ணியாச்சு thus we get epsilon into x plus 1 2y dash epsilon அடுத்து next y dash ஓட வேல்யூ என்ன cos x y dash க்கு வேல்யூ cos x அதையும் substitute பண்ணிட்டோம் ஸோ epsilon into x plus 1 plus 2 into epsilon cos x நமக்கு என்ன calculate பண்ணணும் delta f at x equal to 0 தானே ஸோ எக்ஸுக்கு 0 substitute பண்ணுறோம் எக்ஸுக்கு 0 substitute பண்ணால் delta f equal to epsilon plus 2 epsilon into cos 0 value 1 epsilon plus 2 epsilon 3 epsilon thus we get delta f at x equal to 0 is 3 epsilon delta f ஓட value at x equal to 0 என்ன 3 epsilon so df க்கு dou f by dou x into dx plus dou f by dou y into dy plus dou f by dou y dash into dy dash formula apply பண்ணுறோம் ஸோ இந்த 6 வேல்யூஸையும் நம்ம calculate பண்ணி substitute பண்ணி at x equal to 0 கட்டிருக்கிறதுனால x equal to 0ல df ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதே மாதிரி delta f equal to dou f by dou y into delta y dou f by dou y dash into delta y dash ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதுலேயும் இந்த 4 வேல்யூஸையும் substitute பண்ணுறோம் substitute பண்ணிவிட்டு at x equal to 0 x equal to 0 substitute பண்ணோம்னா we can easily find the value of delta f at x equal to 0 x equal to 0ல delta f ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரியா அடுத்து நெக்ஸ்ட் இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா if I equal to x square minus y square plus y dash square into dx calculate both delta I and delta I so capital delta ஐயும் small delta I ரெண்டும் calculate பண்ண போகிறோம் அப்போ எப்படி இருக்கணும்னா when y equal to x and delta y equal to epsilon into x square ஸோ ஒய்யோட வேல்யூ எக்ஸும் delta ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும் epsilon into x ஸ்கொயராக இருக்கும் ஸோ அப்படி இருந்தால் திஸ் இஸ் அ யூனிவர்சிட்டி கொஸ்டின் ரிப்பீட்டட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க இந்த 3 ப்ராப்ளமுமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம்ஸில் வந்து I equal to integral over x square minus y square plus y square இருக்குது அப்படி தானே ஸோ let us choose this function as f இந்த ஃபங்க்ஷனை எஃப்னு எடுத்துப்போம் ஓகே ஸோ அப்போ எஃப்னு எடுத்தோன்னா given I equal to x square minus y square plus y dash square அடுத்து let us choose this term as f இந்த டேர்மை எஃப்னு சூஸ் பண்ணியிருக்கோம் எஃப்னு சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து எந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம எப்போவுமே எஃப்னு சூஸ் பண்ணுவோம் எஃப்னா என்ன ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் டேஷ் இப்படி தானே கேல்குலேட் பண்ணுவோம் அந்த இன்டகிரண்டு ஸோ இதுவும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் ஒய் டேஷில் தான் இருக்குது ஸோ இதிலேருந்து டோ எஃப் பை டோ எக்ஸோட வேல்யூவை கேல்குலேட் பண்ணுறோம் டோ எஃப் பை டோ எக்ஸ்னா எஃப்ஐ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2x ஒய் ஸ்கொயருக்கு 0 ஒய் டேஷ்க்கும் 0 அதே மாதிரி அடுத்து டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் கேல்குலேட் பண்ணுறோம் மைனஸ் ஒய் ஸ்கொயருக்கு 2y ரிமைனிங் டேர்ம்ஸ் வில் பி 0 ரிமைனிங் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும் அடுத்த தேர்ட் டேர்ம் கேல்குலேட் பண்ணோம் எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 0 ஒய் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 0 ஒய் டேஷ்க்கு 2 ஒய் டேஷ் ஸ்கொயர் வரேன்னு ஒய் டேஷ் ஸ்கொயர் ஸோ ஒய் டேஷ் ஸ்கொயருக்கு டிஃபரன்ஷியேஷன் 2y dash square ஓட differentiation 2y so dou f by dou x dou f by dou y dou f by dou y dash ஓட வேல்யூவை calculate பண்ணியாச்சு இனி அடுத்தது என்ன பண்ணுறோம்னா I equal to I ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் integral over 0 to 1 x square minus y square plus y dash square ஓட வேல்யூ என்ன f so thus we get I equal to integral over 0 to 1 f dx நமக்கு already given what is given y equal to x yக்கு x substitute பண்ணுறோம் ஸோ yக்கு xனா delta yயோட வேல்யூ epsilon into x square these two values are given in the problem இந்த ரெண்டு வேல்யூஸும் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ y equal to xனா அதிலிருந்து yயை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் yக்கு டிஃபரன்ஷியேஷன் y dash the differentiation of x is 1 so thus we get y dash equal to 1 அடுத்து டெல்டா ஒய் கேல்குலேட் பண்ணுறோம் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் டெல்டா ஒய் டேஷோட வேல்யூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் டெல்டா ஒய் ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே ஏன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் டெல்டா ஒய்யும் டெல்டா ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் ரெண்டும் சேம் தான் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டெல்டா ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எப்சிலான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னவாக இருக்கும் 2xஆக இருக்கும் ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் டெல்டா ஒய்யோட வேல்யூ என்ன 2 எப்சிலான் எக்ஸ் டெல்டா ஒய் டேஷோட வேல்யூ 2 இன்ட்டு எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு இனி என்ன பண்ணுறோன்னா இதிலேருந்து டெல்டா ஐ வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நமக்கு ஐயோட வேல்யூ என்னன்னு தெரியும் இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 எஃப் தெரியும் ஸோ டெல்டா ஐனா என்ன வரும் டெல்டா இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 எஃப்
dx. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? டெல்டா இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 f dx. ஸோ இந்த டெல்டாவை இன்சைடு கொண்டு வந்திருக்கோம். இன்சைடு கொண்டு வரும்போது இஸ் இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 டெல்டா எஃப் dx. The value of delta f is dou f by dou y into delta y plus dou f by dou y dash into delta y dash. The வேரியேஷனோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கோம். dou f by dou y into delta y plus dou f by dou y dash into delta y dash into dx. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா dou f by dou y. dou f by dou y வேல்யூ ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ dou f by dou y யோட வேல்யூ என்ன? மைனஸ் 2y. ஸோ dou f by dou y யோட வேல்யூ மைனஸ் 2y. dou f by dou yக்கு மைனஸ் 2y சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது டெல்டா ஒய்யோட வேல்யூ ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ப்ராப்ளத்திலே கிவன் என்ன எப்சிலான் இன்டூ எக்ஸ் ஸ்கார். dou f by dou y டேஷோட வேல்யூ 2y டேஷ். டெல்டா ஒய் டேஷோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன எப்சிலான் இன்டூ 2x. டெல்டா ஒய் டேஷோட வேல்யூ எப்சிலான் இன்டூ 2x. சப்ஸ்டிடியூட் ஆல் தீஸ் வேல்யூஸ். இந்த 4 டேர்ம்ஸோட வேல்யூஸையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன பண்ணுறோன்னா எல்லாத்துலேயும் காமனாக என்ன டேர்ம் இருக்குது? 2 இன்டூ எப்சிலான் டேர்ம் காமனாக இருக்குது. ஸோ அந்த 2 இன்டூ எப்சிலான் டேர்மை வெளியில் எடுக்கிறோம். ஸோ 2 இன்டூ எப்சிலான் டேர்மை வெளியில் எடுத்தோம்னா 2வும் எப்சிலானும், இங்கேயும் 2வும் எப்சிலானும் இருக்கா. ஸோ வெளில எடுத்துட்டோம். ஸோ வெளில எடுக்கும்போது we get remaining terms. remaining terms என்ன வருது? 2 எப்சிலானை வெளில எடுத்துட்டு மீதி டேர்ம் 2y dash எக்ஸ். 2 எப்சிலானை வெளில எடுத்துட்டோம். அதே மாதிரி இங்கே 2 எப்சிலானை வெளில எடுக்கும்போது மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கார், மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கார் டிஎக்ஸ். இவ்வளோ வேல்யூஸை கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தஸ் வி கெட் 2 எப்சிலான் இன்டூ இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 2y dash x மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கார் இன்டூ டிஎக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ணுறோம். இன்டெகிரேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தானே இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்போது 2 எப்சிலான் இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 ஒய் டேஷோட வேல்யூ என்ன வரும்? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா the value of y dash is 1 since the value of y dash equal to 1. so y dashக்கு 1 substitute பண்ணுறோம். so this gets 1. so இந்த y dash வந்து வேல்யூ என்னவாயிரும்? நமக்கு 1 ஆயிரும். y dash வேல்யூ 1. so 2x. thus we get 2y dash of x term என்ன வந்துடும்? 2xன்னு வந்துடும். y x square, y யோட வேல்யூ என்ன? x. y க்கு வேல்யூ x. ஸோ ஒய்க்கு எக்ஸு சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கார், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கார். thus we get 2 epsilon into integral over 0 to 1 2x minus x cube dx. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 2xக்கு இன்டகிரேஷன் 2 into x square by 2. 2xக்கு இன்டகிரேட் பண்ணும்போது என்ன வரும்? 2x square by 2. 2 கேன்சல் ஆயிரும். thus we get x square minus the integration of x cube. integration of x cube என்ன? x power 4 by 4. x power 4 by 4. apply the limit from 0 to 1. 0 to 1 limit apply பண்ணுறோம். limit apply பண்ணும்போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 2 எப்சிலான் இன்ட்டு 1 மைனஸ் 1 by 4. லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 minus 0. so thus we get 2 epsilon into 1 minus 1 by 4. so the next என்ன பண்ணுறோம்? 2 epsilon 1 minus 1 by 4 ஓட வேல்யூ என்ன? 2 epsilon into 3 by 4. 2 கேன்சல் ஆயிரும். thus we get 3 epsilon by 2. so delta I யோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 3 epsilon by 2. டெல்டா ஐ வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு. இனி அடுத்தது நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டெல்டா ஐயோட வேல்யூவை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கேபிட்டல் டெல்டா ஐ கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் ஸ்மால் டெல்டா இருக்கிற பிளேஸில் கேபிட்டல் டெல்டா போடுவோம். டெல்டா ஈக்குவல் டு டெல்டா இன்டெக்ரல் ஓவர் 0 to 1 எஃப் டிஎக்ஸ். டெல்டாவை இன்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்டெக்ரல் ஓவர் 0 to n டெல்டா எஃப் டிஎக்ஸ். த வேல்யூ ஆஃப் டெல்டா எஃப். டெல்டா எஃப்னா என்னது? சேஞ்சஸ் தானே, செகண்ட் வேரியேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் வேரியேஷனுக்கு ஃபார்முலா என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டெல்டா ஒய் ஒய் டேஷ் ப்ளஸ் டெல்டா ஒய் டேஷ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஒய் டேஷ். ஸோ எக்ஸ் ஒய் ப்ளஸ் டெல்டா ஒய் டேஷ் ப்ளஸ் டெல்டானா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கார் மைனஸ் y plus delta y the whole square plus அடுத்தது என்ன வரும்? x square f of x y y dash க்கு ஃபார்முலா f of x y ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன?
x square minus y square plus y dash plus delta square y dash square. ஸோ x square minus y square plus y dash square தான் ஃபார்முலா. அப்போ இங்கே என்ன வரும் x square minus செகண்ட் டேர்ம் y plus delta y the whole square, தேர்ட் டேர்ம் plus y dash plus delta y dash the whole square. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இதில் ஃபார்முலா a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். x square minus ஆஃப் y square plus 2y delta y plus delta y square. ஸோ மைனஸ் த்ரூ அவுட் எல்லா டேர்ம்ஸ்லேயும் வரும். ஸோ மைனஸ் y square minus 2y delta y minus delta y square. அடுத்த தேர்ட் டேர்மையும் அதே மாதிரி a plus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். y dash square plus 2y delta y plus delta y dash square மைனஸ் இன்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னவாயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ தஸ் வி கெட் ப்ளஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் என்ன மைனஸ் ஒய் டேஷ் ஸ்கொயர், மைனஸ் ஒய் டேஷ் ஸ்கொயரோட வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு. இனி அடுத்தது இந்த வேல்யூஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும்னா எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்மும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் ஒய் ஸ்கொயரும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு y dash square plus y dash square minus y dash square டேர்மும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதுகிறோம். மைனஸ் 2y delta y 2y dash delta y dash minus delta y square plus delta y dash square. ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இனி இதில் அந்த ஒய்யோட வேல்யூ டெல்டா ஒய்யோட வேல்யூ எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், அப்படி தானே? என்ன y equal to x தெரியும், டெல்டா ஒய் எக்ஸ் எப்சிலான் இன்டு எக்ஸ் ஸ்கொயர், y equal to x, delta y equal to epsilon square, delta y dash equal to 2 epsilon x. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது என்ன வரும்னா ஒய்யோட வேல்யூ என்ன எக்ஸ், y equal to x. ஸோ ஒய்க்கு எக்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணோம். டெல்டா ஒய்க்கு வேல்யூ என்ன எக்ஸ் எப்சிலான் எக்ஸ் ஸ்கொயர், டெல்டா ஒய்யோட வேல்யூ எப்சிலான் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு எப்சிலான் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இன்ட்டு எப்சிலான் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் கியூப். அடுத்த ஒய் டேஷ் வந்து 1. ஸோ ஒய் டேஷ் 1ன்னா டெல்டா ஒய் டேஷோட வேல்யூ என்ன கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம்? டெல்டா ஒய் டேஷ் வந்து 2 எப்சிலான் எக்ஸ் ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த டெல்டா ஒய் டேஷ்க்கு வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். 2 இன்ட்டு 2 எப்சிலான் எக்ஸ், 2 இன்ட்டு 2 எப்சிலான் எக்ஸ்னா என்ன 4 இன்ட்டு எப்சிலான் எக்ஸ் மைனஸ் டெல்டா ஒய் த ஹோல் ஸ்கொயர். டெல்டா ஒய் த ஹோல் ஸ்கொயர்னா எப்சிலான் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ எப்சிலான் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர், அப்போ எக்ஸ் பவர் 4. டெல்டா ஒய் டேஷ் த ஹோல் ஸ்கொயர், டெல்டா ஒய் டேஷ் த ஹோல் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர்னா 4 எக்ஸ் ஸ்கொயர் எப்சிலான் ஸ்கொயர். வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணியாச்சா? இன் வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். டெல்டா எஃபோட வேல்யூ கேல்குலேட் பண்ணியாச்சு. இனி இந்த டெல்டா எஃபை என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணி வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்டகிரேட் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணும்போது டெல்டா ஐயோட வேல்யூ என்ன இன்டகிரல் ஓவர் 0 to 1 டெல்டா எஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் ஓவர் 0 to 1. அந்த டெல்டா எஃபோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். டெல்டா எஃபோட வேல்யூ என்ன மைனஸ் 2x கியூப் எப்சிலான் ப்ளஸ் 4x எப்சிலான் மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4x ஸ்கொயர் எப்சிலான் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா மைனஸ் 2 எப்சிலான் எக்ஸ் கியூபுக்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன எக்ஸ் பவர் 4/4. அடுத்து 4 எப்சிலான் எக்ஸ் கியூபுக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் பவர் 4/4. அடுத்தது எக்ஸுக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பை 2, எக்ஸ் பவர் 4க்கு எக்ஸ் பவர் 5/5. அடுத்து எக்ஸ் ஸ்கொயருக்கு இன்டகிரேஷன் எக்ஸ் கியூப் பை 3. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? வி அப்ளை த லிமிட் ஃப்ரம் 0 to 1 லிமிட் அப்ளை பண்ணுறோம். ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 2 கேன்சல் ஆயிரும் 2. ஸோ மைனஸ் எப்சிலான் பை 2 எக்ஸுக்கு 1. அடுத்து 4 எப்சிலான் பை 2 இங்கே 2 கேன்சல் ஆயிரும் 2 எப்சிலான் மைனஸ் எப்சிலான் ஸ்கொயர் பை 5 ப்ளஸ் 4 எப்சிலான் ஸ்கொயர் பை 3. லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எல்லாம் 0 ஆயிரும். ஸோ 4 எப்சிலான் மைனஸ் எப்சிலான் 3 எப்சிலான் பை 2. அடுத்தது என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தால் 15 வரும். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? எப்சிலான் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கிறோம். எப்சிலான் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்தால் 4/3 மைனஸ் 1/5.
ஓகே. ஸோ 4/3 minus 1/5 என்ன வரும்? எல்சிஎம் எடுக்கும்போது 15 தானே. ஸோ 15 5 into 4 20 minus 3 17. 17 epsilon square divided by 15. Thus we get the value of delta is 3 epsilon by 2 plus 17 epsilon square divided by 15. ஸோ இப்படி வேல்யூஸை கேல்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ டெல்டா ஐ ஸ்மால் டெல்டா ஐ கேபிட்டல் டெல்டா ஐ ரெண்டும் அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸை கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே. இந்த செக்ஷன் என்ன 2.5 இஸ் ஓவர். செக்ஷன் 2.5 முடிஞ்சு நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா செக்ஷன் 2.6 த மோர் ஜெனரல் கேஸ் பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.